வரும் பரபரப்பான சூழ்நிலையில் பெண்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வது அவசியமாகிறது. அதற்காகவே டாக்டர் கோபுட கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தற்காப்பு கலையின் எளிய யுத்திகளை நமக்காக கற்றுத்தர வருகிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது தற்காப்பு கலை. வணக்கம் நேயர்களே, பார்க்க இருப்பது தற்காப்பு கலை. இந்த கராத்தே கோபுடோ பிறந்த மண்ணான ஜப்பானில் ஒக்கினாவா தீவு. அங்கு கல்வி இலாக்காவால் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. அந்த போட்டிகள் ஷாய் எனப்படும் இருவர் மோதிக்கொள்ளும் போட்டி அறவே நீக்கப்பட்டு விட்டார்கள். கடந்த 10 வருடமாக அந்த போட்டி வைக்கப்படவில்லை. ஆனால் கட்டா என்ற போட்டி மட்டுமே அங்கு வைக்கப்படுகிறது. காரணம், இருவர் மோதுவது என்பது போட்டியில் யார் உண்மையான வெற்றியாளர் கணிக்க முடியாது. ஒரு முறை, ஒரு ரவுண்டில், ஒரு சுற்றில் இவர் வெற்றி பெறலாம், அடுத்த சுற்றில் இவர் வெற்றி பெறலாம். இது போன்று மாறிக்கொண்டே இருக்கும் அந்த ஷாய் என்ற போட்டியில். ஆக சரியான திறமைசாலி நாம் தேர்வு செய்ய இயலாது என கருதி இந்த ஷாய் முறை நீக்கப்பட்டு விட்டது. ஆனால் கட்டா உள்ளது. காரணம், கட்டா என்பது ஒரு மாணவர் முறையான சரியான பயிற்சி பெற்ற பிறகுதான் அவர் வெற்றி பெற முடியும். ஒரு முறையோ 2 முறையோ 3 சுற்று அல்ல, எத்தனை சுற்று நீங்கள் சரி வைத்தாலும் அந்த திறமைசாலிதான் வெற்றி பெற முடியும். அந்த வகையில் கட்டாவை பற்றி பார்க்க உள்ளோம். அந்த புங்காய் முறைகளை, அந்த கட்டாவுக்கான உள் ரகசியம் என்ன என்று பார்க்க உள்ளோம். இந்த உத்தியை பாருங்கள். பார்க்க இருப்பது கட்டாவுக்கான விளக்கங்கள். காரணம், உலக அளவில் உலக போட்டியில் கட்டா மட்டுமே இன்று நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. மோதிக்கொள்வதல்ல. மோதிக்கொள்வது மூலமாக வெற்றியாளரை நாம் கணிக்க இயலாது என்பதால் தனித்திறமை காட்டும் விதத்தில் கட்டாதான். காரணம், பயிற்சி இன்றி கட்டா செய்ய முடியாது. முறையான பாடம் தெரியாமல் கட்டா செய்ய முடியாது. முறையான அங்கீகாரமின்றி நீங்கள் பயிற்சி பெற இயலாது என்ற காரணத்தினால் கட்டா. இது கராத்தே கலைக்கும் பொருந்தும், கோபுரோ கலைக்கும் பொருந்தும். சரி, நன்சக்கு கட்டா உள்ளது. அந்த பேர் அக்காமினே நோ நுன்சக் என்று கூறுகிறோம். அது ஒரு அசைவு என்னவென்றால், இது போன்று தடுத்தல், தடுத்தல், தாக்குதல். மேலும் பாருங்கள், அசைவில் வரும் ஒரு அசைவு இதில் பார்ப்பதற்கு தோன்றும் இது ஒரு முதல் தடுப்பு, 2வது தடுப்பு, தாக்குகிறோம். இது பார்க்கும் பொழுது இது உண்மை அல்ல. இதனுடைய பூங்கா என்னவென்றால், நிஜத்தில், அதாவது அந்த நாம் செய்யும் அசைவு என்னென்றால், அந்த கட்டாவில் இது போன்று தடுப்பு, தடுப்பு, தாக்குதல். நினைக்கலாம் இது ஒரு தடுப்பு, இது ஒரு தடுப்பு தாக்கும் முறை என்று. ஆனால் நிஜத்தில் அது அல்ல. நீங்கள் முறையான பயிற்சி பெறும்போதுதான் அது ஒரு அறிய முடியும். குறிப்பாக குத்தும் வயிற்றுப்பகுதியில் தடுங்கள். அடுத்த கணம் தள்ளி மேலே எடுக்கத்தான் இந்த நுணுக்கம். தாக்கலாம் எதிரி. சிக்கின் ஸ்டாக்கு நோ சாய் என்ற கட்டாவில் ஒரு முதல் அசைவு என்னவென்றால், இது போன்று வரும் கோசாயுக்கே என்று கூறப்படும் ஒரு தடுப்பு வருகிறது அந்த அசைவு கட்டாவில். அடுத்தது உச்சிகோமி என்ற ஒரு தாக்குதல். இது அசைவு. நமக்கு என்ன தோணும், ஒரு தாக்கும் பொழுது தாக்கும்போது கற்றுக்கொண்டு தடுக்கிறோம், பின்பு தாக்குகிறோம் நீங்கள் அறியலாம். ஆனால் உண்மையான மூலரகசியம் அதுவல்ல. என்னவென்றால், முதல் செயல், 2வது செயல். ஆனால் நடைமுறை வாழ்க்கை உள் ரகசியம் பூங்காய் என்னவென்றால்,
தாக்கும் பொழுது தடுங்கள். இது அடுத்த ரகசியம் நிறுத்தி தாக்குவது தான். இதுதான் உண்மையான புங்காய் தாக்கும் இடம். இந்த சௌரிய வர்மம் இதுதான் ட்வீட்டே. தாக்கும் பொழுது எதிரி நிலை குலைவான். ஆக நாம் முதல் செய்யும் செயல் தடுத்து தாக்குதலை. ஆனால் உள் ரகசியம் என்னவென்றால் தடுத்து தள்ளி தாக்குதலை. ஒருவேளை நன் சா இல்லாவிட்டால் வெறும் கையே போதுமானது. இதே உதவி செய்ய முடியும். குறிப்பாக ஒரு எதிரி உங்களை தாக்க வரும்பொழுது கத்திக்கொண்டு நீங்கள் மாற்றுப்பொருள் உங்களுக்கு கையே போதுமானது. தாக்கும் பொழுது தடுங்கள், பிடிங்கள், தாக்குங்கள். அல்லது நாம் செய்த அந்த கோசாய்க்கு செய்ய முடியும். குறுக்கு தடுப்பில் பிடியுங்கள், தாக்கலாம். பயிற்சியை பாருங்கள். ஒவ்வொன்றும் எளிய உதிதான், ஆனால் வலிமையானது. எதிரியை இடிப்பாக தாக்கக்கூடியது. நீங்களே இதுதான் சாய். கட்டாய் என்பது கராத்தே கலையும் உள்ளது, கோபுட கலையும் உள்ளது. அதாவது இவை அனைத்தும் ஜப்பான் கல்வி இலாக்காவால் அங்கீகரிக்கப்பட்ட கட்டாக்கலை. ஆக ஒரு செயல் கட்டாவில் வரும் ஒரு அசைவு. நிக்கோடாச்சியல் கோசாயுக்கே, மோடாச்சியல் மோடோச்சிகோமி என்று கூறப்படும் அசைவு. இது பார்ப்பதற்கு நாம் தடுத்து இரு கைகால் தாக்குவதற்குள் தோன்றும். இது கட்டா பயிற்சிகள். ஆனால் நடைமுறையில் உள் ரகசியம் இதை தாக்க வரும்போது கத்திக்கொண்டு தடுங்கள், தள்ளி தாக்குவதுதான். தாக்குமிடம் எதிரியின் சருதி வர்மமே. ஒருவேளை சாய் இல்லாவிட்டால் வெறும் கையை போதுமானது. இந்த கருவியானது நம் கைப்பகுதியின் நீட்டிப்பே. ஆக வெறுங்கையே போதுமானது. ஒருவேளை இந்த கருவி இல்லாவிட்டால் அந்த உத்தியை பாருங்கள். தாக்கும் பொழுது தடுங்கள், கோசாய்க்கே. பிடித்தவாறே தள்ளுங்கள், தாக்கலாம். சருதி வர்மத்தில் பார்ப்பதற்கு எளிமையாக இருப்பினும் நடைமுறையில் வேகமாகவும் பலமாக செய்ய முடியும். தாக்கும் பொழுது அவன் தற்காலிக வகைப்படுவான். பயிற்சிக்கான நேரம். பயிற்சி மிக முக்கியம். அது கராத்தேக்கலையோ, கோபுடக்கலையோ, சிலம்பக்கலையோ, ஜூடோவோ, வர்மமோ, கலரியோ, பயிற்சி முக்கியம். சக மணரோடு. ஆக நாம் செய்யும் அசைவு என்னென்னால் கட்டாவில் முதல் வரும் செயல் கோசாய்க்கு கூறப்படும் ஒரு தடுப்பு. அடுத்து உச்சகவி தாக்கும் முறை. இதை எவ்வாறு நாம் செய்வோம் என்றால் நடைமுறை வாழ்க்கையில் இது தாக்க வரும்பொழுது குறுக்கு தடுப்பு. அடுத்து ஒரு சாயால் கையை அகல நிறுத்திக் கொள்ள வேண்டும். மறு சாயால் தாக்கலாம் சருதி வர்மத்தில். இதுதான் அந்த உள் ரகசியமும் ட்வீட்டே, அதாவது பூங்காய் என்ற ரகசியமும் ட்வீட்டே என்ற வர்ம பகுதியும். இந்த சாய் இல்லாவிட்டால் உங்களுக்கு வெறும் கையே போதுமானது. நாம் செய்த இதே நாம் செய்ய முடியும். கோசா கிட்டே குறுக்கு தடுப்பு. அதே போல் தள்ள முடியும். தாக்கலாம் சருதி வர்மத்தில். எதிரி நிலை குலைவான். தேவை வேகம் மட்டுமே. வாங்க. முதல் செயல் குறுக்கு தடுப்பு, கோசாய்க்கு. ஏச்சு நீ அகட்டுங்க. சம். அதாவது தாக்கும்போது உங்களை கவனிங்க. தடுப்பீங்க. கையை வந்து தள்ளும்போது இந்த கை இங்கே வெளியே வரணும். நேரக்காலம் நீடிக்கக்கூடாது. தாக்கலாம். நீங்கள் பயிற்சி பெறும் ஒவ்வொரு செய்முறையும் நிறுத்தி நிதானமாக பயிற்சி பெறுங்கள். ஆனால் ஆபத்து காலத்தில் தேவை வேகமும் வலிமையும். பார்த்தீர்கள். இந்த புத்தி பார்ப்பதற்கு எளிமையாக இருப்பினும் நடைமுறை வாழ்க்கையில் எதிரி நிலைகுலைய செய்யும்.
தேவை சிறந்த பயிற்சி மட்டுமே நல்ல பள்ளியில். நான் முன்பு கூறியது போல மோதிக்கொள்ளுவது என்ற போட்டி நீக்கப்பட்டு விட்டது, தடை செய்யப்பட்டு விட்டது. கட்டா மட்டும் உள்ளது போட்டிக்கு. காரணம், ஒரு காலகட்டத்தில் கராஜுட்சு, கோபுஜுட்சு, ஜூஜுட்சு என்று கூறப்பட்ட கலைகள் இன்று கராத்தே டூ, கோபுடோ, ஜூடோ என்று மாறி உள்ளது. அதாவது ஜுட்சு என்பது சண்டைக்கான களம், டூ என்பது வாழ்க்கை முறை, வாழ்வதற்கான முறை என்று ஜப்பானில் மாற்றப்பட்டு பல காலமாகிவிட்டது. அதன் காரணமாகத்தான் மோதிக்கொள்வது, ஷியாய், சண்டை போட்டுக்கொள்வது போட்டியில் இல்லை, கட்டா மட்டுமே. அதுதான் உங்களுடைய அறிவுத்திறனையும் உடல் ஆரோக்கியத்தையும் தற்காப்பு உத்திகளையும் உங்களே புகுத்தும், உங்களை வெற்றிடச் செய்யும். உங்கள் தேவை முறையான பள்ளியில் பயிற்சி மட்டுமே.